காலையில் எழுந்தால் காஃபி குடிக்கலைன்னா அந்த நாளே போக மாட்டேங்குது. 2 மாட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு மாட்டை விற்றுட்டு ஒரு மாடு வரையும் வச்சுக்க வேண்டியது தான். இவங்க தான் லட்சுமி, நான் சொன்னல மாடு விற்பாங்கன்ட்டு. இவங்க தான் அது கேள்வி இவங்களாலே மாடு விற்றுருவாங்களா? கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதக்கா? வா விற்கிறேன் தான் சொன்னாங்க. நல்லா கூட்டிட்டு வந்தேன், கேட்டு பார்க்கலாம் வா. யாரும்மா நீங்கள் எங்கள் வீட்டாண்ட வந்துக்கிறீங்க? அக்கா மாடு விற்கிறேன்னு சொன்னீங்களே, சரி அதான் விற்கிறீங்க என்னன்னு கேட்கலான்னு வந்தோம். ஆமாம்மா விற்கிற மாதிரி தான் இருக்கிறேன். ஒரு மாடு கண்ணுக்குட்டி வேணா பிச்சுக்குங்க. எனக்கு இல்லைக்கா, அது இவங்களுக்கு தான் வேணும் மாடு, அதனால தான் கேட்கலான்னு வந்தோம். ஏக்கா நீங்கள் கொஞ்சம் ரேட்டு பேசி கொடுக்கா, எனக்கு பேச தெரியாதுக்கா ரேட்லாம். அக்கா எவ்வளோக்கா சொல்கிறீங்க மாடு கண்ணுக்குட்டியோட சேர்த்து? மாடு கண்ணுக்குட்டியோட சேர்த்து விற்கிறதுனா ரேட் அதிகமாக தான் இருக்குமா? இப்போ இருக்குது பாருமா, அதில் ஒரு மாடு கண்ணுக்குட்டி போடுக்குது, பிடிச்சிக்கோங்க வேணும்னா. ஒரு மாடு கண்ணுக்குட்டி போடலாம், அந்த மாடு விற்கிற மாதிரி இல்லை, கண்ணுக்குட்டி போட மாடு தான் விற்க போகிறேன். பார்த்து வேணும்னா பிடிச்சிக்கோங்க. வேணுட்டு தாங்க வந்துக்கலாம். ரேட்டை சொல்லுக்கா ஃபஸ்ட்டு. இல்லை மாடை போய் பாருங்க, பார்க்கறதுக்கு முன்னாடி ரேட்டு சொன்னால் அதிகமாகுதுன்னு தான் சொல்லுவீங்க. போய் பார்த்துட்டு அப்புறம் ரேட்டு சொல்கிறேன்னு கேளுங்க. புரியுது மாதிரிமா, இதில் ஒரு மாடு கண்ணுக்குட்டி தான் விற்க போகிறாங்க. எது பாரு, இந்த ஒரு 2வது நிற்கிது அந்த மாடு தான்க்கா இந்த கண்ணுக்குட்டி நினைக்கிறேன். இதை தான் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது மாடு கண்ணுக்குட்டி ஒரே மாதிரி. பால் குறை ஜெர்சி மாடு மாதிரி இருக்குமா, நிறைய கறங்குமா. என்னம்மா மாடை பார்த்துட்டிங்களா? ரேட் சொல்லிட்டா? அவ்வளோதான் சொல்லுக்கா. 55,000ம்மா. என்னது 55,000 ரூபாவா? இரு ஷாக்காவது லட்சுமி, ரேட்டு பேசிக்கலாம் இரு. அக்கா ஒரே அடியா இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க? கம்மியாக தாம்மா சொல்லிக்கிறேன். இதுனா மாடு சாதா மாடுன்னு நினச்சிங்க, ஜெர்சி மாடுமா, பாலே கறக்கும் 5-6 லிட்டருக்கு ஒரு நாளைக்கு. நான் செத்தாங்க, இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லலாம்ல. சரி எவ்வளோதான் நீங்களே சொல்லுங்க, கட்டுப்படி ஆனால் பாருங்கள், இல்லைனா கிளம்புங்க. என்ன லட்சுமி என்ன ரேட் சொல்ல போகிறேன், நீ தான் சொல்லணும். அக்கா நான் இவ்வளோ ரேட்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைக்கா. ஏதோ ஒரு 30,000க்குள்ளே முடிஞ்சிடும் நினச்சா, இவங்க 55,000 ரூபாய் சொல்லிக்கிறாங்களே. சரி நீ சொல்கிற ரேட்டு சொல்லு, அப்புறம் பேசிக்கலாம். ஒரு 40,000க்கு கேட்டு பாருங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அக்கா 35,000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா சொல்லுங்க. ஏம்மா 55,000 ரூபாய் எங்க இருக்குது, 35,000 ரூபாய் எங்கம்மா இருக்குது? என்னம்மா ரேட்டு பேசுறீங்க? கிளம்புமா முதல்ல, உங்களுக்கு மாடே கிடையாது. நான் தான் ரேட்டு கம்மி பண்ணி சொல்லுங்க. நீங்களே நியாயமாக ஒரு வேலையை சொல்லுங்கள். மாடு நல்லா இருக்குது விட்டு 10 மாதம் சொல்லல, நீ தான் சொல்லணும். மாடு நல்லா இருக்குதுன்னு தான்மா நானும் அந்த ரேட்டு சொல்கிறேன். கடைசியில் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க, நீங்கள் சொல்கிறது தான். அதெல்லாம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 50,000 ரூபாய் சொல்லியே கொடுங்க. 5,000 ரூபாய் வேணால் குறைச்சிக்கிறேன், அதுக்கு மேலே ஒத்த பைசா குறைய முடியாது. வேணும்னா பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கிளம்புங்க. நிறைய பேர் வருவாங்க, இதை விட அதிகமாகவே கேட்பாங்க. அக்கா என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? அக்கா ஒரு 45,000 ரூபாய்னா கொடுங்களாக்கா. இல்லைம்மா இப்படியே குறைச்சினே போவீங்க நீங்கள், அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. 50,000 ரூபாய்னா கொடு. அக்கா இப்போ ஒரு 40,000 ரூபாய் தான் இருக்குது, ஒரு 5,000 ரூபாய்னா எப்படின்னா குறைச்சி கொடுத்துருவேன். இன்னொரு 5,000 ரூபாய்க்கு எங்கே போவேன்? காசு இல்லாத ஏமா மாடு பிடிக்க வரீங்க? கிளம்புங்க வீட்டுக்கு கிளம்புங்க. எவ்வளோ தான் குறைப்பீங்க? 50,000 ரூபாய்க்கு குறைச்சி சொல்லுங்க, சொன்னால் பிடிச்சிக்கிறேன். மாடு நல்லா பார்த்து போனாங்க. நான் சொல்கிறீங்க இப்போது 45,000 ரூபாய் கொடுத்துருங்க. ஒரு 5,000 ரூபாய் அப்புறமா கொடுங்க அடுத்த மாதம். அந்த மாதிரி குறைக்கலாம் முடியாது காசு. லட்சுமி இங்கே பிடிச்சிக்கிட்டே வேறு என்ன போய் பார்ப்போமா? இல்லைக்கா இந்த மாடே பிடிச்சிக்கலாம், 5,000 ரூபாய் வேணா அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம். இந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுக்கா, இங்கே பிடிச்சின்னு போய்டுவோம்க்கா. என்னக்கா நாங்கள் பிடிச்சிக்கிறோம். சரி 45,000 ரூபாய் இப்போ கொடுத்துட்டு வா, இல்லை நாளைக்கு வந்து ஓடி மாட்டோமா மாடு? நாளைக்கு வெள்ளிக்கிழமைம்மா, வெள்ளிக்கிழமெலாம் நான் மாடு ஓட்ட மாட்டேன். வேணுன்னா இன்னைக்கு பிடிச்சும் போ, அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பிடிச்சும் போ. அக்கா அப்போனா இன்றைக்கி பிடிச்சி போயிடலாங்க்கா மாடு. இந்தாங்க்கா இதில் 45,000 ரூபாய் இருக்குது, எண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. சரிம்மா கரெக்டாக தான் இருக்குது. மாடு நல்லா பால் கறக்கும், அது நல்லா தண்ணி வைக்கணும், வைக்க போடணும், நல்லா ஓடி மேய்க்க முடியலனால டெய்லியும் வைக்க போடுங்க. பொட்டுலாம் வச்சிங்கன்னா நிறைய பால் கறக்கும். உங்ககிட்ட தான் இருக்குது அது பால் கறக்குது. அப்புறம் என்னென்னு வந்து பால் கறக்கலன்னா சொல்லக்கூடாது. நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோ அது நல்லா பால் தரும். சரிக்கா நான் பார்த்துக்கிறேன்க்கா. சரிக்கா நாங்கள் இப்போயே ஓட்டி போகிறேன்க்கா. இதனால் நான் உன்னை நல்லா பார்த்துக்கினேன், இனிமேலும் இவங்க நல்லா பார்த்துப்பாங்க. பாய் போயிட்டு வா. என்ன மாடு இடிக்கலாம் இடிக்காதுலக்கா? என் மாடு ஒன்று கூட இடிக்காதுமா, நல்லா இருக்கும், சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும். சரிக்கா அப்போ நாங்கள் பிடிச்சின்னு கிளம்புறோம்க்கா. 5,000 ரூபாய் மந்திர போகிறீங்க, அடுத்த மாதம் எடுத்தாந்து கொடுத்துட்டு போங்க. எங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு எடுத்தாந்து கொடுத்துட்டு போகிறீங்களே, அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருவோங்க்கா. சரிம்மா பார்த்து ஓட்டி போங்க வழியில். அக்கா நான் மாடு பிடிச்சி வரேன், நீங்கள் கண்ணூடி ஓடின்னு போங்கக்கா. சரி பின்னாடியே வா லட்சுமி, முன்னாடி போகிறேன். லட்சுமி மாடு கண்ணுடி தான் 1 hour 2 ஊட்டி போனா வீட்டுக்கு கிளம்புறேண்ணா. சரிக்கா. என் மாடு 50,000 ரூபாய் கொடுத்தாங்களே, தாராளமாக வாங்கலாம். வெளியெல்லாம் போய் கேட்டால் 60,000-70,000 ரூபாய் மேலே தான் சொல்லுவாங்க இந்த மாட்டை. அப்படியாக்கா? நல்லா தாங்க இருக்குது மாடு, அதனால தான் 50,000 ரூபாய் நான் ஒரு பரவாயில்லன்னு பிடிச்சினேன். ஃபஸ்ட்டு பிடிக்கிற மாடு நல்ல மாடை பார்த்து பிடிச்சினால, அப்புறம் நல்லா இல்லை நான் மாற்றினே இருக்கக்கூடாது. ஒரே மாடை நல்ல மாடை பிடிச்சின்னு வந்தாங்க, 50,000 ரூபாய் ஒரு பரவாயில்லன்னு பிடிச்சினேன். ஆமாம் அவங்க சொன்னாங்களே அதே மாதிரி தான். நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டே அவ்வளோ நல்லா மாடு பால் கறக்கும். என் மாடெலாம் நாட்டு மாடு தான், கம்மியாக தான் கறக்கும். ஆனால் இது ஜெர்சி மாடில் நிறைய கறக்கும் பால். நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறியோ அவ்வளோ பார்த்துக்கணும். ஆனால் வெயில் அவ்வளோ தாங்காது இந்த மாடு. சரிக்கா நான் கூட கிளம்புறேக்கா, பிள்ளைங்களுக்கு போய் சாப்பிடலாம். நான் புதுசுமே மாடை கட்டிட்டு போகிறேன். நான் போயிட்டு வரப்போ எப்படியோ மாடு பேச்சு எடுத்து ஒரே நாள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். நல்லபடியாக மேய்க்கணும், மேய்ச்சா நல்லது தான். ஒழுங்கா போ, நேராக போ. பரவாயில்ல நம்ம தெத்துற அப்படிலாம் போதும். மாடு இடிக்குமோ நான் ஒன் பயங்க, நான் கூட நல்ல மாடாக தான் இருக்குது. என்ன எங்கே பார்க்குறேன், முன்னாடி பார்த்து போங்க. அம்மா கூடயே போ பத்திரமா.
ஏய் போங்க போங்க, நம்ம வீடு வந்துச்சு போங்க. ஐ ஆமா, மாடு பூச்சான்ட்டியா? ஆமா மக்கா, இன்னைக்கு போனேன் ஒரு இடத்துல நல்லா இருந்தது மாடு பார்க்கறதுக்கு. சரி அதான் பூச்சி வந்துட்டேன். எப்படி இது பூச்சி இல்லையா உனக்கு மாடு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, கண்ணுக்குட்டி சூப்பரா இருக்கு. சரி மக்கா, உங்க அப்பா இருக்காரா இல்லையா? இல்லம்மா, எங்கேயோ வெளியே போனாரு, இன்னும் ஆளையே காணும். சதீஷங்க உள்ளதமா இருக்கிறான், கூப்பிட்றேன் இருக்கேன். சதீஷே டேய் வாடா இங்க. ஏய் சூப்பரா இருக்கே மாடு, அம்மா பூச்சி வந்துட்டாங்க போலவே. ஆமா ஆமா ஆமா, பூச்சி வந்துட்டேன். அப்பா மேய்ப்பாரு, லீவ் டைம்ல நீங்க கூட மேய்க்கணும்னா? என்னம்மா சொல்ற, நாங்க மேய்க்கணுமா? என்ன சதீஷே, மாடு மேய்க்கணுன்னே மூஞ்சி பம்புதே. என்ன பயப்படாத, சும்மா தான் சொன்னேன். ஒழுங்கா படிக்கணும். அப்படி படிக்கலன்னா மாடு தான் மேய்க்கணும், வேற வழியே கிடையாது. என்னடா இது இப்படி லாக் போடுறாங்களே நம்மளுக்கு. என்ன சதீஷே, படிக்கிறத விட மாடு மேய்க்கிறது ஈஸின்னு நினைக்கிறியான்னா மைண்ட் வாய்ஸ்ல? நீ பொத்து என் பேச்சு வராதே. ஏய் அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன உங்களுக்கு ஒன்றும் இருக்க முடியா? வெளுத்து ஒழுங்கா உள்ள போடுங்க ரெண்டு பேரும். போய் படிக்கிற வழியை பாருங்க போங்க. பேசத்தில் ஆரம்பிப்பாங்க, கடைசியில சண்டையில் முடிப்பாங்க. இதே வேலையை போச்சு இந்த பசங்களுக்கு. பரவாயில்ல, மாடு கட்டி போடலனா அமைதியாக தான் ஒரே இடத்துல நிற்கிது, கண்ணுக்குட்டி அப்படி இப்படி ஓடுது. மாடை போய் ஓட்டி நடத்தவங்களே காலையே வலிக்குதுப்பா சாமி. என்னடா இது நம்ம வீட்டு வாசலில் கண்ணுக்குட்டி நிற்கிதே. ஏய் ஓடு. என்ன இது சித்தி மாடை உட்காந்து இருக்காங்க? சித்தி சொல்லுமாக்கா. என்னம்மா? என்ன சித்தி மாடை பிடிச்சின்னு வந்தீங்க? யாருக்கு இந்த மாடு? நான் தான் பிடிச்சின்னு வந்தேன் மக்கா, அவங்க சித்தப்பா அமைப்பா ரெண்டு பிடிச்சின்னு வந்தோம். ஓ அப்படியா, சரி சரி. கண்ணுக்குட்டி அழகா இருக்கு சித்தி, அமைதியாக இருக்கு சித்தி, ஓட கூட மாட்டேன், கை வச்சா கூட அமைதியாக இருக்கு. சத்தியனாவும் சவுண்ட் கேட்குதுன்னு போச்சு போனா வெளியே. ஆலியா காணுமே, என்ன பண்ணுறா தெரியல. அவன் என்ன பண்ண போறான், யாருன்னா வெளியே இருப்பாங்க, கதை பேசினா உட்காந்துன்னு இருப்பா. இதுதான் சாப்பிட்டு மொத்தத்தையும் சாப்பிட்ட போல, ஒரே ஒரு நாள் தான் இருக்கப்பல. அவன் வந்து சண்டை போடுறா, ஒழுங்கா அவளுக்கு வை. அவளை சாப்பிட சொல்றது, நான் வெளியே போக சொன்னேன். என்னால் வைக்க முடியாது, நான் சாப்பிட்டோன்னு நாள் தாங்க, அதையே நானே சாப்பிடுவேன். எதுவாக இருந்தாலும் பிச்சு சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாலும் ஒன்றும் புரியுதுல. மொத்தம் எவ்வளோ இருந்தாலும் ஒருத்தரே சாப்பிட்றீங்க, என்ன பழக்கமோ தெரியல. அந்த பிள்ளை மட்டும் எதனா சாப்பிட்டா உங்களுக்கு வைக்கிறதுல, நீ மட்டும் எப்படி இருக்க? நான் வைக்க சொல்கிறேன். அவன்னா ஆளுன்னு தெரியாதா, அவளுக்கு மட்டும் நிறைய வாங்கி தருவீங்க. கொஞ்சமாக சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு கொஞ்சமாக வைப்பா. எனக்கு வாங்கி தரதே கொஞ்சம் தான், அதனால தான் நான் மொத்தத்தையும் சாப்பிட்றேன். இந்த மாதிரி எது பேசினாலும் கூட பேசாதுன்னு தான் சொல்கிறேன். அதுதான் கேட்க மாட்டேன். எனக்கு கோவம் வந்து உடம்புல கை வைக்கிறேன்னு அன்றைக்கி தான் அடங்க போகிற பாரு. நீ வைப்பீங்க, நான் தானே உங்களுக்கு இழிச்ச வாயி, என்ன தான் அடிப்பீங்க. உங்கள் பெரிய பொண்ணு தானே உங்களுக்கு பிடிக்கும், என்னெல்லாம் பிடிச்சா தானே. இந்த மாதிரி தான் பேசாத சோனின்றேன். பார்த்துமா போ, என்ன பண்ணுறானே. நான்லாம் போல, வேணும்னா நீங்கள் போய்க்குங்க. கிட்டலாம் சொல்கிறதுக்கு பதில் நானே போயிடலாம். ஏதோ ஒரு கண்டுபிடி பிடிச்சி உட்காந்துருக்கிறா, யாருக்குன்னு தெரியாது. ஓ காலி ஆயிடுச்சு, பத்தவே இல்லையே எவ்வளோ சாப்பிட்டாலும். ஏதோ ஒரு கண்டுபிடியை பிடிச்சி உட்காந்துருக்கான்னு சொன்னாங்களே, யார் வீட்டு கண்டுபிடியா இருக்கும்? சரி போய் பார்ப்போம். சத்யா கண்ணிக்குட்டியை விட்டு ஏந்து போகவே மனசு இல்லையாண்ணா? ஆமா சித்தி, அமைதியாக இருக்கு பாருங்களேன், எவ்வளோ நேரமாக உட்காந்து இருக்கேன். கத்த கூட மாட்டேன், இந்த கியூட்டாக இருக்கு இந்த கண்ணுக்குட்டி. இந்த யார் வீட்டு கண்ணுக்குட்டி பிடிச்சி வச்சு உட்காந்து இருக்கேன்? சித்தி பிடிச்சி வந்திருக்காங்க மாடு கண்ணுக்குட்டி, அழகாக இருக்குமா அந்த கண்ணுக்குட்டி, அதான் உட்காந்து இருக்கேன். சித்தி பிடிச்சி வந்தாளா? ஏன் மாடு பிடிச்சி வந்திருக்கா? மேய்க்க பரவாயில்ல என்ன? கிட்டப்பா தான் மேய்க்க பரவாயில்ல. ஓ சரி என்ன இந்த பொம்மை இங்கே வந்து உட்காந்துன்னு இருக்கா? ஏண்டி யார் தெரியுது? சித்தி தான் பிடிச்சி வந்தாங்களா? ஏன் மாடு மேய்க்க போகிறாங்களாம்மா? சித்தப்பா தான் மேய்க்க போகிறாரா மாடு. ஓ அவருக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். அவர் அந்த வேலையனா அவரு இப்படியே செய்வாரா இல்லையான்னு தெரியலையே. பெரியவங்க சின்னவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும், அப்படி பேசக்கூடாது. வாயெல்லாம் உடைச்சிருவேன், ஒழுங்கா ஓடிட்டீங்க. சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், எதுக்கு சும்மா திட்டுறாங்க அவங்களை? கிட்ட வேணான்னு சொல்லு. சின்ன பிள்ளையா இது எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கு, இப்போ கூட எப்படி பேசிட்டு பாரு. வாயெல்லாம் உடைச்சு அடுப்பில் வச்சிடணும். இந்த வாட்டி அப்படி பேசி பாரு இருக்கு உனக்கு. என்ன இது ஒரே கூட்டமா இருக்கே? நான் என்ன பண்ணாலும் என்ன உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சும்மா எதனா பேசினா கூட திட்டுவீங்க. நான் இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல, நான் போகிறேன் எப்படின்னா போங்க. நீங்கள் வந்துட்டார் போல சிவனாண்டி. வாய் அதிகமாகிடுச்சு, எவ்வளோ அடிச்சாலும் திருந்தவே பாடுறது கிடையாது. என்ன தான் பண்ணுறது தெரியல இதுங்களை வச்சுன்னு. வந்துட்டார் போல. என்னடா இது, காலைல மாடு மேய்னாங்க, சாயந்தரம் மாடை ஓட்டி வந்து விட்டுக்கிறாங்களே. இப்படியும் ஒரு 10-20 நாள்லாம் ஓட்டுவாங்கன்னு நினச்சா ஒரே நாள் இப்படி பண்ணிட்டுக்கிறாங்களே. நம்ம தான் மேய்மா நாள் இந்த மாடை. இந்த அம்மா வேறு இப்படி முறைச்சின்னு உக்காஞ்சிங்குது. எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிப்போம், இங்கே பேச வேணாம். அப்புறம் தங்கச்சிக்கு சப்போர்ட்டுக்கு வந்துடும். வாங்க மாடு பிடிச்சி நாலேருந்து ஒழுங்காக மேய்க்கிற வழியை பாருங்க. சரி நான் மேய்ச்சிக்கிறேன். ஆட்டம் மாடு தானே, மாடு மேய்க்குதுன்னா அவ்வளோ பெரிய வேலையானா நான் மேய்ச்சிக்கிறேன். இங்கே பாரு சத்யா, ஒழுங்காக மாடை மேய்க்க சொல்லு. ஓடி மேய் விட்டியாங்கன்னா தூங்கிடுவீங்க பாரு. பயிரெலாம் வச்சுக்கிறாங்க, அப்புறம் போய் நாசனம் பண்ணிச்சுன்னா சீச்சு காலை வச்சுருவாங்க. ஒழுங்காக உஷார பார்த்து சொல்லு. அந்த மாடு எப்படி இருந்தாலும் ஒரு 50,000 ரூபாய் மேலே தான் இருக்கும். வாங்கி வந்த பத்தத்தை அதை ஒழுங்காக பார்த்துக்கணும், அப்போ தான் அதில் எதனா ஒரு லாபம் பார்க்க முடியும். சரி நான் போய் சாப்பாடுலாம் தேய்க்கணும், வந்து சாப்பிடுவா. என்ன சித்தி அம்மா படப்படன்னு பேசினாங்க, குடுன்னு போயிட்டாங்க. அவள் எப்பயுமே அப்படிதான் மக்கா, நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறா. சரி போய் சாப்பிட்டு போகிறேன், கிட்ட பரவாயில்லண்ணா. நீ கூட சாப்பிடுங்க வாங்க சித்தி. இல்லை மக்கா நான் சாப்பிட்டு, நீ போய் சாப்பிட்டு போ. சரி போயிட்டு வரேன். 10,000 ரூபாய் குத்து மாட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். ஒழுங்காக பார்த்துக்கிற இல்லையான்னு தெரியல, வேறு பக்குன்னு நல்லா மேய்ச்சி ஓட்டு வந்து கட்டினா நல்லது. என்னடா இது, நம்ம வீட்டு வாசலில் மாடலாம் நிற்கிது. யார் பூச்சாந்துருப்பாங்க? ராணிலாம் கண்டிப்பாக பூச்சாந்துருக்க மாட்டா, ஒரு லட்சுமி பூச்சாந்துருப்பாளோ. சரி போய் கேட்டு பார்ப்போம், உள்ள போய். நல்லா தான் இருக்குது மாடு. என்னமா என்னடி எப்போ சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கு, பொறுமையாக சாப்பிட தேவையில்லையா? எப்போ பொம்மி இவ பாரு என்ன பண்ணி வச்சிருக்கா. என்ன பண்ணா? 2 வாங்கி வந்து கொடுத்து ஒன்று சாப்பிடுங்க, ஒன்று அவளுக்கிட்ட காட்டாத மேலே எடுத்து வைங்க. சரி நானும் ஒன்று எதுவுமே மேலே வச்சுட்டு ஒன்று எத்தனை கீழே வச்சுட்டு போனேன். இதுலேருந்து ஒன்று கூட எடுத்து வாயில போடல. ஆனால் இவன் மேலே இருக்குது ஃபுல்லாக காலி பண்ணி வச்சு கீழே வந்து சாப்பிட்டு இருக்கா. மொத்தத்தையும் நான் என்னத்தை சாப்பிடுவேன்? சோனி கேட்டனா இல்லையா? நான் அவளுக்கு வெயின்னு ஃபர்ஸ்டே சொன்னேன். சரி எது சாப்பிட்டேன் பார்த்தா கொஞ்சம் வச்சு இருக்கேன். கேட்டால் பொறுமையாக சாப்பிட தேவையான்னு போய் வேற சொல்கிறேன். என்ன நீ கழுதையே போகிற வர பிள்ளைங்க போனா போது கை வைக்கக்கூடாதுன்னு பார்த்தா ஓவராக தான் பண்ணுறேன்.
பசி எடுத்துது அதான் சாப்பிட்டேன். இவ்வளோ சொல்லி எங்கன்னா கொஞ்சம் பயப்படியா திமிரா பேசுற அதான் உன்னை பார்த்தாலே அப்படி கடுப்பா இருக்கு. என்ன இப்போ சாப்பிட்டேன் என்ன பண்ண போற சொல்கிறேன். பிள்ளை போனா போதுன்னு விட்டா ஓவரா தான் பண்ணுறேன். நான் இருக்கிறதே பிடிக்கல, என்ன அடிச்சே கொன்னுடுங்க. இவ்வளோ சொல்லி எங்கன்னா பயப்படுறாள் பாரு, கொன்னுடுங்களாம். செய்யறதெல்லாம் ஏடா கூட அடிச்சா அப்படி தான் சொல்லுவேன். திருந்தவே இல்லை, இருங்க அப்பா வாட்டேன் உனக்கு கச்சேரி வைக்கிறேன். இப்போ சந்தோஷமா இருக்கா என்ன அடிச்சு மறிக்க உனக்கு? செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு என்ன கேட்குற? ஒழுங்கா ஓடிடு, உன் மேலே செம காண்டா இருக்கு எனக்கு. உனக்கு நாளைக்கு 2 வாங்கி வந்து சொல்கிறேன். கையை வைக்கிட்டு அவளுக்கு அப்புறம் இருக்கு. வரும்போது கடுப்பா இருக்காது, மூஞ்ச மாற்று முதல்ல. என்ன 2 பேர் மட்டும் இருக்கீங்க? சோனி எங்க? மேலே போயிருக்கப்பா, பாருங்கப்பா. என்னங்க நான் ஒன்று சொன்னேனே, அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்களே. என்ன சொன்ன? நான் சொன்னல 100 நாள் வேலைக்கு மட்டும் போயிட்டு வரது இதுவாக இருக்கு. ஏன்னா ஒரு இட்லி கடை ஆரம்பிக்கலான்னு கேட்குறேன். நீ 100 நாள் வேலைக்கு போகும்போதே உன் ஆளை போயிட்டாங்களே, இட்லி கடை வச்சுன்னா அவள் தான் போ. என்ன அமைதியாக இருக்கீங்க? எத்தனை மாசமா கேட்டுக்கிறேன், வாயை தந்து எதனா சொல்கிறீங்களா? சொல்கிறேன் இடம் பார்த்துன்னு இருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம். நம்ம வீட்டு பின்னாடியே ஒரு கூட கொட்டை மாதிரி போட்டு அங்கேயே வச்சுக்கலாம். நீ மட்டும் எப்படி செய்வ? பிள்ளைங்களும் ஒத்தாசை செய்யாதுங்க, படிக்கிறதுல பிஸியாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்களை ஒன்றே இதில் கூப்பிட்டு மாட்டேன். எனக்கு வேலை ஆள் வேணா யாரா நான் கூப்பிட்டு சின்ன பொண்ணு மேலே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன அரேஞ்ச் பண்ண தர முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்லு. சரி பார்த்துன்னுக்கிறேன். ஒரு சண்டே அந்த மாதிரி இருக்கும்போது ஆளுங்களை வச்சு கொட்டை போடுறாட்டும். என்னம்மா இட்லி கடை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாம் முடிவு பண்ணிட்டேன். அம்மா இட்லி கடை வச்சுன்னா எனக்கு டெய்லி இட்லி போடுவது 3 வேலையும். வித்துச்சனா வேறு என்ன செஞ்சு போடுவேன், விற்கலன்னா அதே தான் 3 வேலையும். அப்படின்னா நீ இட்லி கடையே வைக்க வேணாம். ஏங்க நீங்கள் வேறு ஏங்க 3 வேலையும் போய் இட்லி போடுவேன்? நான் சும்மா சொன்னேன். சரி உருட்டதெல்லாம் உருட்டு, பார்க்க தானே போகிறோம். இட்லி போறியா சட்னி போறியான்ட்டு. சரிங்க சீக்கிரமா எதனா இடம் பார்த்து ஒரு கொட்டையை போடுங்க, நாங்கள் ஆரம்பிக்கலாம் இட்லி கடையை. முடிவு பண்ணிட்டே விடுவா பாரு. சரி பார்க்குறேன். சரின்ட்டு அப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. போல என்ன இருக்குது, இந்த வாரமே போட்டுருங்க. எங்க மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எப்படி மாடு மேய்க்கிறத பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களா? எங்கள் சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே. எனக்கு இந்த கண்ணுக்குட்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே, நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.